மாப்பிள்ளை விநாயகர் நகரிலிருந்து எஸ்வி நகர் மெயின் சாலை இன்றைக்கு இந்த முக்கிய பிரதான சாலை தார் சாலையாக போட்டு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய ஏற்குடி அச்சம்பத்துடைய தம்பி மதன் அவர்களும் மற்றும் கழக நிர்வாகிகளும் இங்கே இருக்கின்ற துவரிமான் மற்றும் பல்வேறு கிளை நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டதற்கிணங்க 42 லட்சம் ரூபாயில் இந்த மெயின் சாலை எஸ்விடி நகரில் புதிய தார் சாலை அமைக்கப்படுகிறது என்பதையும் இதற்கான பூமி பூஜை இப்பொழுது தொடங்கப்பட்டிருக்கு. போர்க்கால அடிப்படையில் ஒரு 30 நாட்களில் போட்டு தரப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, இந்த ஏற்குடி அச்சம்பத்து வானவில் ஆவணி பூங்கா இந்த அருகாமையில் இருக்கு. இது அந்த பூங்காவை சுற்றி சுவர் எழுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். என்றால் அங்கிருந்து பக்கத்தில் காலி இடங்கள் இருப்பதனால பாம்புகள் மற்றும் விஷ சந்துகள் வருகிறது. எனவே நடைபாதையில் நடைபயணத்துக்கு போகும்போது பயமாக அச்சமாக இருக்கிறது. எனவே அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று இதனுடைய நகரத்தினுடைய அந்த சங்கத்தினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க அது அமைத்துக் கொடுக்கப்படுகிறது. அதிலேயே அந்த பூங்காவில் உடற்பயிற்சி கூட அமைத்து அதற்கான உபகரணங்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் என்று அதற்கும் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 3 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, துவரிமான் ஊராட்சி தங்கமணி நகரிலிருந்து போக்குவரத்து நகர் மெயின் சாலை முக்கிய சாலை தெருக்கள் மற்றும் குறுக்கு தெருக்கள் 25 லட்சம் ரூபாயில் பேவர் பிளாக் பணி செய்யப்பட்டு முடிவடைந்துள்ளது. அது விரைவிலே அது திறக்க இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி துவரிமான் பகுதி சக்தி மாரியம்மன் கோவிலிருந்து வைகை ஆற்றில் கரகம் எடுப்பதற்கும் பால் குடம் எடுப்பதற்கும் அங்கே அவர்கள் இது பேவர் பிளாக் சாலை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அந்த பகுதியை துவரிமான் மக்கள் கேட்டுக்கொண்டார்கள். ஆயிரக்கணக்கான பெண்கள் அதில் கலந்து கொள்கிறார்கள். எனவே அந்த சக்தி மாரியம்மன் திருக்கோயில் உற்சவ விழாவுக்காக வருகிற தினம் மக்களுக்கு வசதி செய்து கொடுப்பதற்காக 7,50,000 ரூபாயில் பேவர் பிளாக் சாலை அமைக்கப்பட்டிருக்கிறது. துவரிமான் பகுதியில் புதிய போர்வெல் 5 லட்சம் ரூபாயிலும் ஏற்குடி அச்சம்பத்தில் சொக்கநாதன் தெருவில் பாதாள சாக்கடை வசதி அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் 5 லட்சம் ரூபாயிலும் துவரிமான் கிராமம் கீழப்பகுதியில் அமைந்துள்ள சமுதாய கூடம் 25 லட்சம் ரூபாயில் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துவரிமான் பகுதியில் புதிய குளியல் தொட்டி 2 லட்சம் ரூபாயில் கட்டி கொடுத்திருக்கிறோம். துவரிமான் அரசு துவக்கப்பள்ளியில் சமையல் கூடம் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த ஆசிரியர்கள் முதன்மை ஆசிரியர் கேட்டுக்கொண்டார். எனவே 5.25 லட்சம் ரூபாயில் அது சமையல் கூடம் கட்டிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி துவரிமான் பகுதியில் உள்ள சமுதாய கூடம் முதல் தளம் விரிவாக்கம் 10 லட்சம் ரூபாயில் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. துவரிமான் கீழத்தெரு சமுதாய கூடம் முன்பாக புதிய காங்கிரீட் பேவர் பிளாக் சாலை அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அமைக்கப்பட்டு அந்த பணிகள் முடிக்கப்பட்டு உள்ளது என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக தங்கமணி நகரில் மின்சார பவர் வோல்டேஜ் ரொம்ப குறைவாக இருக்கு. அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் பெரிய சிரமத்தில் இருக்கிறாங்க. குடியிருப்பவர்களுக்கு வீடுகளில் டிவி வைக்க முடியல, லைட்டு அடிக்கொருக்கா பல்புலாம் ஃபீஸ் ஆகிருது, மினி விளக்கு மாதிரி எரிகிறது என்று கேட்டுக்கொண்டார்கள். புதிய பவர் ஸ்டேஷன் அங்கே ஒரு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் புதிய டிரான்ஸ்ஃபார்ம் அங்கே புதியதாக உருவாக்கப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக்கணும். மாண்பு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆட்சி காலத்தில் ஏற்குடி அச்சம்பத்து பகுதியில் கொண்டு வரப்பட்ட அம்மா மினி கிளினிக்கு இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. அது 2 அம்மா கிளினிக்காக இன்னும் 2 மாதங்களில் திறந்து வைக்கப்படும். 2 அம்மா மினி கிளினிக்காக உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் பெருத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களால் கொண்டு வரப்பட்ட குடிமராமத்து திட்டத்தின் மூலம் 29 லட்சம் ரூபாயில் இந்த கிருதுமால் நதி ஏற்குடி அச்சம்பத்திலிருந்து செல்கிற அந்த கிருதுமால் நதி மிகவும் அசுத்தமாகவும் அங்கே கொசு உற்பத்தி நிலையமாகவும் இது இருந்தது.
அதையெல்லாம் அப்புறப்படுத்தி அது தூர்வாரப்பட்டு 29 லட்சம் ரூபாயில் இன்றைக்கு சீரமைக்கப்பட்டிருக்கு என்பதையும் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமில்லாமல் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது என்பதற்காக எங்களுடைய ஆட்சியில் விராட்டிபத்திலிருந்து நம்ம நாமலை புதுக்கோட்டை வரைக்கும் பைபாஸ் சாலை இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. இனிமேல் இந்த பக்கம் பகுதியில் இந்த போக்குவரத்து நெரிசல் இருக்காது. ஏன்னா அதிகமான போக்குவரத்து வண்டிகள், அதிகமாக வாகனங்கள் இங்கிருந்து கும்முளி, கோட்டயம், எர்ணாகுளத்திற்கு வரைக்கும் கம்பம், போடிமெட்டு, மூணாறு பகுதிகள்லாம் விரைவு போக்குவரத்து பஸ்கள் இந்த பகுதியில் தான் செல்கிறது. இரண்டாவது, கார்கள் பெருத்து விட்டது, டூ வீலர் பெருத்து விட்டதன் அடிப்படையில் அடிக்கொருக்கு தடவை இந்த பக்கம் விபத்து ஏற்படுகிறது. இந்த விபத்தை தவிர்க்கின்ற வகையில் எங்களுடைய ஆட்சி காலத்திலேயே அது தொடங்கப்பட்டு டிபிஆர் மூலமாக தொடங்கப்பட்டு அந்த பணிகள் நடந்து இன்னும் முடியும் தருவாயில் இருக்கு. அதுவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 2-3 மாதங்களில் அதை திறந்து வைப்பார். அந்த பணி விரைவாக நடந்து கொண்டிருக்கு என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இது என்னப்பா? இது போன்ற பணிகளை இன்றைக்கு இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் இந்த பகுதியுடைய தண்ணீரை பெறுவதற்காக, இந்த பகுதி மக்களுடைய முழுக்க இவங்களுடைய நலனுக்காகவும், இங்க குடியிருப்போர் நலசங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் இந்த பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். சொல்லுங்க. பாஜகவுடைய கிளை செயலாளராகவே மாறிவிட்டார் பழனிசாமி. ஓனரை மிஞ்சிய லேபரா இருக்காரு அப்படின்னு முதல்வர் பேசியிருக்காரு. முதலமைச்சர் பேசுறாரு. முதலமைச்சர் எவ்வளவு தூரம் பயத்தின் உச்சிக்கு போயிட்டார் என்பதற்கு இது ஒரு அடையாளம். ஒரு முதலமைச்சரே இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவரை இன்றைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு, உங்கள் ஊடகங்களே பல கருத்து கணிப்புகள் அடுத்த முதலமைச்சர் எடப்பாடியார் தான், ஸ்டாலினை காட்டிலும் இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளருக்கு மக்கள் பெருத்த ஆதரவு கொடுக்கிறார் என்று நீங்களே கருத்து கணிப்பு போடுகிறீர்கள். அவருக்கு என்ன விரக்தி என்ற முதலமைச்சருக்கு எத்தனை மாநாடு நடத்துறோம், எத்தனை மாநாடு நடத்தினாலும், மகளிர் மாநாடு நடத்துறோம், இளைஞர் மாநாடு நடத்துறோம், எத்தனையோ மாநாடு நடத்துறோம், எத்தனையோ நலத்திட்டம் லட்சக்கணக்கான மக்களை கூட்டிட்டு பேசுறோம். என்னப்பா மக்கள் நம்மளை ஏத்துக்கிறவே மாட்டேன்னா எப்பதான் ஏத்துக்குருவாங்க? இந்த எடப்பாடி என்னதான் அந்த காலத்துல செஞ்சார் 4 ஆண்டு காலத்துல, இன்னைக்கு பெரிய கூட்டணியை வேற வச்சுட்டாரே அப்படின்னு ஒரு எரிச்சல்ல அவர் பேசுறாரு. அவ்வளவுதான். வேற உதயநிதி ஸ்டாலின் 10 தோல்வி பழனிசாமின்றத தொடர்ந்து எல்லா மேடையிலும் ரிப்பீட் பண்ணிட்டேன். அன்பு உதயநிதி ஸ்டாலின், துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நல்லா பேசட்டும். பேசத்தான் திட்டத்தான் திண்டுக்கலுக்கு வளர்ச்சின்ற மாதிரி, திண்டுக்கல் திட்டத்தான் எங்களுக்கு வளர்ச்சி. அவர் இப்ப பாருங்க, நேற்றைய தினம் இளைஞரின் முன்னேற்றிக்கு முன்தினம் இளைஞர்கள் மாநாடு நடத்துறாரு. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் கலந்து கொண்டார். இளைஞர்கள் முன்னேற்றத்துக்காக திராவிட முன்னேற்றம், திராவிட ஆட்சி முன்னெடுத்து செல்லும் அப்படின்னு சொல்றாரு. நேற்றைய தினம் பார்த்தா, நேற்று தினம் அரசு தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதுவரைக்கும் தமிழக வரலாற்றில் இது போன்ற ஒரு தேர்தல் ரத்து செய்யப்பட்ட வரலாறே கிடையாது. பல லட்சக்கணக்கான இளைஞருடைய கனவுகள் இன்று நேற்றைய தினம் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. அதுல பேட்டி கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகையில, சில பத்திரிகையில நான் காலையில படிச்சேன். அந்த பத்திரிகையில பார்க்கும்போது பல இளைஞர்கள், பல மாணவிகள் பாத்தீங்கன்னா குதித்து போயிருக்கிறாங்க. 5 ஆண்டுகளாக பரீட்சைக்காக தேர்வு படிச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தேர்வு திடீரென்று ரத்து செய்யப்பட்டது எனக்கு பெருத்த இடியாக, என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடத்தை சந்தித்திருக்கிறேன் என்றார். அதை காட்டிலும் ஒரு மணப்பெண் பேட்டி கொடுத்திருக்கார். அந்த மணப்பெண் என்ன சொல்கிறார்? எனக்கு 2 நாட்களுக்கு முன்பாகத்தான் திருமணமே நடந்தது. திருமணம் நடந்தாலும் என்னுடைய கணவரிடம், என்னுடைய புகுந்த இடத்திலும் நான் அவங்களுடைய அனுமதியோடு இந்த தேர்வில் நான் நல்லா பயிற்சி பெற்றிருக்கேன். எனவே இந்த தேர்வில் நான் வெற்றி பெறுவேன் என்று கனவோடு நான் பரீட்சை எழுதினால் வரும்போது என் கனவுவே சிதைத்து விட்டது இந்த அரசாங்கம் என்று அரசாங்கத்தை சாடியிருக்கிறார்கள். இன்னைக்கு உதயநிதி என்ன பேசி என்ன செய்ய? அவர் எல்லா பேருமே இன்னைக்கு திமுகவில் முதலமைச்சர்ல இருந்து முதலமைச்சரே இப்படி தரந்தாழ்ந்து பேசுறார். அவருடைய மகன்கிட்ட அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியுமா? அதனால அந்த தரத்தை எதிர்பார்க்க முடியாது.
யார்கிட்ட எதிர்பார்க்கணுமோ அவங்ககிட்ட தான் இருக்கணும். அதே இன்னொன்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு இந்த வாசனை தெரியுமாண்டு. அதனால் அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. அவங்க உயர்ந்த இடத்துல இருக்காங்க, மதிப்புக்குரிய இடத்துல பதவியில் இருக்கவங்க இப்படியெல்லாம் பேசக்கூடாது. அவர் துணை முதலமைச்சருக்கு இன்னும் அரசியல் பண்பு தெரியல. முதல்ல அரசியல் பண்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய தாத்தாவுடைய பண்பையும் அவர் கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைமை, அந்த கட்சியை உருவாக்கி அவங்க கையில் கொடுத்திருக்கிற பேரறிஞர் பெருந்தை அண்ணா அவர்கள் மாற்றான் தோட்டத்துக்கும் மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அவ்வளவு அருமையாக எதிர்க்கட்சிகளை அவர் சொன்னவர். அந்த சொல்லாடல், அந்த இது இருந்தது. ஆனா அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பாவும் மகனும் இன்றைக்கு முதலமைச்சரை தரந்தாழ்த்தி, அது வருங்கால முதலமைச்சரை தரந்தாழ்த்தி பேசுவது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாம் மக்கள் பார்த்துக்கணும். மக்கள் எல்லாம் மக்களே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்கு எல்லாம் தெரியும். அதிமுக தொண்டர்கள் எல்லாம் தாவேகா பக்கம் வந்தாச்சு. நாங்க அதிமுக வாஷ் அவுட் பண்ணிட்டோம். நேற்று ஆதவ அர்ஜுனா பேசுறாரு கோவையில. ஆதவ அர்ஜுனெல்லாம் பேச வேண்டியதுதான். ஏன்னா அவர் தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையான குடும்பம். அதை இந்த நாட்டுக்காக தேசத்திற்காக மக்களுக்காகவும் தியாகம் புரிந்த அந்த குடும்பம். அப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து வந்தவர் இல்லையா, அவர் பேச வேண்டியதுதான். ஏன்னா அப்படிப்பட்ட ஏன்னா இந்த நாட்டில் ஏழைகளின் ரத்தத்தை உறிஞ்சி அட்டையை போல் வளர்ந்த குடும்பம் அந்த குடும்பம். இதைத்தான் அம்மா யாராலும் நிறுத்த முடியாத இந்த லாட்டரி சீட்டே ஒழித்தாங்க. ஆனாலும் அந்த லாட்டரி சீட்டை பல மாநிலங்களே அந்த குடும்பம் தான் நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஏழைகளுடைய ரத்தத்தை உறிஞ்சி இன்னைக்கு குடித்து கொண்டு அதன் மூலமாக இன்னைக்கு வளம் வந்து கொண்டு இருக்கிற ஆதவ அர்ஜுனா பேச வேண்டியதுதான். அதான் எங்க இயக்கத்தை தான் பேசட்டும். அவர் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? எங்க இயக்க என்னங்க, அவர் தாவேகாவை பத்தி அவர் என்ன பேசினாலும் அது ஒன்னும் கதை ஆக போறது இல்ல. நாளைக்கு என்ன ஆக போகுதுன்றது தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுன்றது இப்பவே உங்க கருத்து கணிப்புகள்லாம் சொல்லுது. எனவே நாங்க அதுக்குள்ள மக்களை பார்க்கின்ற எந்த மக்களை போய் இவங்க தலைவர் சந்திச்சாரு, இவங்க இந்த ஆதவ அர்ஜுனா எத்தனை மக்களை போய் சந்திச்சு யாருடைய நிலை என்னன்னு தெரியும்? என்னங்க தெரியும்? எந்த இடத்துக்கு போயிருக்காரு ஆதவ அர்ஜுனா? எத்தனை ஊர்களுக்கு போயிருக்காரு? சும்மா ஊடகத்தில் பேச வேண்டியது, நீங்களும் அதை கேள்வி கேட்க வேண்டியது, ட்விட்டர்ல போட வேண்டியது, இதுதான் அரசியலா? அந்த ரசிகர்கள் ரசிப்பார்கள். அவருக்கு விஜய்க்குன்னு ரசிகர் இருக்காங்க, அந்த ரசிகர்கள் ரசிப்பாங்க. மக்கள் ரசிக்கிறாங்களா? மக்களுக்காக என்னப்பா போராட்டம் பண்ணியிருக்காங்க? நேற்றைய தினம் இளைஞர்கள் உடைய வாழ்வை இந்த அரசாங்கம் சிதைத்திருக்கிறது. இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லைங்க. டிஎன்பிஎஸ்சி தேர்வு வந்து ரத்து பண்ணதாக வரலாறே இல்லை. அந்த வரலாற்றை மாற்றி எழுதி விட்டாரே ஸ்டாலின் அவருடைய ஆட்சியில. இதை கண்டிக்கிறதுக்கு வக்கு இருக்கா? இது இவங்க இளைஞர்களுடைய இன்னைக்கு நாங்க நம்பிக்கை நட்சத்திரம், எங்க முதல்வர் தான் அடுத்த முதல்வர் என்று சொல்கிற இந்த தருதலை ஆதவ அர்ஜுனா என்ன செஞ்சிருக்கணும்? கீழே இறங்கி போராடி இருக்கணும்ல. களத்துல போராடினாங்களா? வந்தாங்களா? வாங்கினே இங்க பாருங்கண்ணே, இளைஞர்களுடைய பெரும்பாலும் லட்சக்கணக்கான இளைஞர்களுடைய கனவு சிதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு போராடினாரா? சும்மாங்க ட்விட்டர்லயும் இந்த மாதிரி பேஸ்புக்லயும் போட்டு உங்களை மாதிரி ஆளுங்க கேட்க விட்டு அவங்க பேரு தான் இன்னைக்கு செல்லூர் ராஜு ஆதவ அர்ஜுனா வஞ்சார், திட்டுனார் அப்படின்னு இதைத்தான் போடுவீங்க. நாங்க மத்த பேசுனதெல்லாம் விட்டுருவீங்க. நீங்க அதையெல்லாம் விட்டுருவீங்க. இதை மட்டும்தான் நீங்க பாத்தீங்கன்னா பிரேக் நியூஸ். செங்கோட்டை என்ன சொல்றாருன்னா, அதிமுக என்டிஏல 10ல ஒரு கட்சி, அது ஒரு கட்சியே இல்லன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு கட்சியில இருந்து பதவி சுகம் அனுபவிச்சுட்டு சொல்லுங்க. அதாங்க, நான் அவரை செல்லாத நோட்டுன்னு செல்லாத காசுன்னு சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே செல்லாத நோட்டு அவருன்னு சொல்லிட்டேன். எங்க பொதுச் செயலாளர்னு சொல்றேன். செல்லாத நோட்டு 1000 பேச என்ன செய்ய? அது ஒண்ணு ஆக போறது இல்லை. அதை பத்தி எல்லாம் விடுங்க. அது கதையை அதை போயிட்டு பேசிட்டு அவரை விஜய முதல்வர் ஆக்காம அவர் ஓய மாட்டேன் அப்படின்னு வேற சூளுரை கொடுக்குறாங்க. எந்த நாட்டுக்கு முதலமைச்சர் ஆக்க போறாரு? கல்லூரிக்கு முதல்வர் ஆக்கணும், இல்லைன்னா ஏதாச்சும் முதல்வர். சும்மாங்க கிழமை என்ன பேசினாலும் சரி. அவர் போய் இனிமேல் இந்த ஆளு கிழமை இந்த செங்கோட்டையனுக்கு வயசு என்னங்க? இனிமேல் இவர் போய் எந்த நாட்டில் போய் என்னத்தை போராடி என்னத்தை விஜயை கொண்டு வந்து இப்படிப்பட்ட ஆளெல்லாம் இவெல்லாம் என்ன செஞ்சு? இவெல்லாம் தூய்மையின் பிறப்பிடமா? இவர் என்ன தூய்மையானவரா? ஏங்க, இதெல்லாம் நான் எங்கிட்ட இருந்தவர். நாங்க அவரவே நாங்க பல்ல குத்தி மூந்து பார்க்கணும்னு நினைக்கல. ஏன்னா அவர் செங்கோட்டையன் ஒரு காலத்தில் எங்க காலத்தில் இங்க இருந்தவர்.
அவரை பற்றி நாங்க பேசுவது இப்ப எங்களை பேசுவது. ஆனா அந்த அவருக்கு தெரிய மாட்டேங்குது பாருங்க, அவருக்கு தெரிய மாட்டேங்குது. போயிட்டு சும்மாவும் இருக்காம ஏப்பா நீ அங்கேயே அவங்க ஏத்துக்கிற மாட்டேன்றாங்க, நீ கிளவி நீ பேசாம இருக்கியா அப்படின்னு தள்ளி விட்டுட்டு போயிடறாங்க. அப்புறம் எதுக்கு நீ இது மாதிரி பேசுறதுனால செங்கோட்டையனை ஏத்துக்கிற போறாங்களா? விடுங்கப்பா. நீங்க ஏங்க எங்களுக்கும் டைரக்ட் ஃபைட் திமுக தான். நீங்க தேவையில்லாம திசை மாற்றி செங்கோட்டையன் ஆதவ அர்ஜுனா இப்படி பேசி நீங்க இதை மாத்துறீங்க, திசை மாத்துறீங்க. இந்த ஊடகங்கள் நான் தயவு செஞ்சு கேட்கிறேன், தயவு செஞ்சு இனிமேல் அவங்கள பற்றி என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு கேட்காதீங்க. எங்களுக்கும் திமுக கூட்டணிக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் தான் நேரடி ஃபைட்டு, நேரடி போட்டி. புரட்சி தலைவர் படத்துல எப்படி எம்ஜிஆர் நம்பியாருக்கு இதா இருப்பாரோ அதே மாதிரி புரட்சி தலைவரும் வீரப்பாவும் சண்டை போடுவாங்களோ அது மாதிரி எங்களுடைய இயக்கம் இன்னைக்கு கருணாநிதியா, ஒரு காலத்துல கருணாநிதியா புரட்சி தலைவரா இருந்துச்சு, கருணாநிதியா அம்மாவா இருந்துச்சு, இன்னைக்கு ஸ்டாலினா அண்ணன் எடப்பாடியாரா. இந்த நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த நிலையிலிருந்து மாற்றம் இல்லை. இதை தவிர வேற எது போட்டாலும் அவரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க எல்லா பேரும் நானும் எம்ஜிஆர் சொல்லிக்கிறேன், நான் கோபாலகிருஷ்ணன் தான் அப்படின்னு எல்லா பேரும் சொல்லுவாங்க. மக்கள் ஏத்துக்கணும்ல. நீ அந்த திரும்ப தான் போறீங்க, அங்கதான் போறீங்க. உங்களுக்கு வேற வேலையே இல்ல. நீங்க சொல்லி விட்டுருப்பாங்க போல இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு ஆளுங்கட்சியை நீங்க டைவர்ஷன் பண்ணி விடுங்க. செல்லூர் ராஜிட்ட பேசுனா இந்த மாதிரி டைவர்ஷன் பண்ணி விடுங்க, அதை குறைச்சிட்டு இதை பேசுங்க, இதுவே கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இனிமே நான் சொல்ற கேளுங்க, இதை பத்தி கேட்கறது விடுங்க. வேற எதுவும் இருக்கீங்களா? கனிமொழி நாளைக்கு தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிறதுக்காக மதுரையில மக்கள் கருத்து கேட்பெல்லாம் கேட்க வருது. ஆமா, நம்ம கனிமொழி வர வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கொடுக்க வேண்டியதுதான், தேர்தல் அறிக்கை கேட்டுட்டு போக வேண்டியதான். மக்கள் எங்க அவருங்க தங்கச்சி முதல்ல ஒரு சொட்டு மதுபானம் கூட எங்க அண்ணன் ஆட்சி வந்தா இருக்காதுன்னு சொன்னாங்கல்ல, அதை நிறைவேற்றினாங்களா அப்படின்னு கேட்க சொல்லுங்க. நாளைக்கு நாங்களே எங்க ஆளுகளே விட்டு போய் கேட்க சொல்ல போறோம். ஏமா நீ சொன்னீமா தங்கச்சி, அம்மா சொன்னீங்களே கனிமொழி தங்கச்சி தியார் ஜெயிலுடைய வீர பெண்மணியே சொன்னீங்களே அப்படின்னு நாங்க கேட்கிறோம். என்ன அதுக்கு என்ன பதில் சொல்றாங்க? எங்க ஆலைகள், எங்க திமுக அமைச்சர்கள் ஆலைகள் வச்சிருந்தா எங்க தலைவருடைய ஆலைகள்லாம் மூடி விடுவோம், இல்லைன்னா வேற மாநிலங்களுக்கு கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொன்ன கனிமொழியை இப்ப நீங்க தேர்தல் அறிக்கை இங்க தேர்தல் அறிக்கை கேட்கலாமா? நீங்க என்னத்த புதுசா சாதிக்க போறீங்க? எங்க நீட்டு தேர்வு ரத்து பண்ணது என்ன ஆச்சு? கேஸ் மானியம் என்ன ஆச்சு? மாணவர்கள் கல்வி கடன் ரத்து பண்ணுவோம்னு சொன்னீங்க, என்ன ஆச்சு சகோதரின்னு நாங்க கேட்கிறோம்.